தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த தமிழ் மண் வந்தவர்களை வாழ வைக்கும் பூமி. இந்த தமிழ்நாடு எப்படி பிறந்தது? ஸோ இப்போ தமிழ்நாடுன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தனித்தமிழ் இயக்கங்கள்லாம் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சு பெருமளவில் பேசப்படுகிறது. 52 ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சரான பிறகு ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்த நேரு பேர் மாற்றுறதுக்கு ஒத்துக்கலை. பேரை மாற்றி என்னையே ஆக போகுது, அது மெட்ராஸ்னு இருந்தானே தமிழ்நாடுன்னு இருந்தானே எல்லாம் ஒன்று தானே அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து அண்ணா 62 இதுக்கு போகிறார். இப்போ தமிழ்நாடு பேர் வரும்போது தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது தான் கேட்குறாரு நேரு. உடனே அண்ணா என்ன சொல்கிறாரு, ஆங்கிலேயர் காலத்தில் படம் வந்துச்சு பராசக்தியில். அந்த பராசக்தியில் அந்த பச்சைபாஸ் காலேஜில் ஒருத்தன் தான் ஒருங்கிணைச்சான் அப்படின்லாம் சொல்லி வந்ததில்ல. அந்த ஒரிஜினலாக ஒருங்கிணைத்தவர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன் பேர். அந்த ஸ்ரீனிவாசன் தான் யாருன்னா 67 காமராஜரை தோக்கடிச்சு இந்த திமுக சார்பாக ஜெயிச்சது. அப்போ எல்லாரும் போய் அண்ணாட்ட சொல்லியிருக்காங்க, அண்ணா காமராஜரே தோக்கடிச்சிட்டேண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அதுதான் அண்ணாவோட பார்வை. அண்ணா சொன்னாராம், காமராஜரையே தோற்கடிச்சிட்டோன்னு சொல்லாதீங்க, காமராஜரையே தோற்கடிக்கக்கூடிய மாநிலம் இது. அப்போ நம்மலாம் ஏமாத்துறோன்னு யோசிச்சுக்கோ, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பேர் வந்து இனிமேல் தமிழ்நாடு என்று அறிவிக்கப்படும் அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு அடுத்த சட்டம். 3வது சட்டம், இனிமேல் கல்வியில் 2 மொழி மட்டும்தான், ஆங்கிலம் மற்றும் தமிழ் தான். இதையும் அஃபிஷியலாக யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னு இந்த 3 சட்டத்தையும் கொண்டு வந்துட்டு ஃபேமஸான அந்த பஞ்சு டயலாகும் அவர் தான் முதல்ல பேசுகிறார். சட்டசபையில் முதல்ல பஞ்சு டயலாக் பேசுகிற ஆள் யாருன்னா அண்ணா தான் பேசுகிறார். இன்றைக்கி வேற முதலமைச்சராக இருப்பவர்கள் ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக, இப்போ கடைசியாக தாவேகா. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த தமிழ் மண் வந்தவர்களை வாழ வைக்கும் பூமி. இந்த தமிழ்நாடு எப்படி பிறந்தது? தமிழ்நாடு அப்படின்ற பிறப்புக்கு முன்னாடியே திராவிட நாடு அப்படின்றது தான் முதலில் பேசப்பட்டது. அப்படி பேசப்பட்டதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் வந்து அதை திரித்து பேசக்கூடியவர்களாக இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அது இப்போ நிறைய பேர் தமிழ் தேசியம்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தமிழ் தேசியம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுடா அப்படின்னு கேட்டால் தூக்கத்தில் கூட சொல்ல மாட்டாங்க. தமிழ் தேசியம்னா அதில் என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டால் தைரியமாக சொல்லணும்ல, தமிழ்நாடை தனி நாடாக ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லு. இல்லை தமிழ்நாடு வந்து ஒன்றியத்தை அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணாமல் இருக்க போகிறேன்னு சொல்லி அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அண்ணா சொன்ன மாநில சுயாட்சி. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வீட்டில் நம்ம நண்பர் மதிமாறன் தான் சொல்லுவார், இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலாம் இருக்காங்களே, தூங்கி எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக பொண்டாட்டிகிட்ட போய் கேட்பாங்க, ஏமா தூங்கும்போது ஏதாவது தனி தமிழ்நாடுன்னு ஏதாவது உளறிட்டேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு தான் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க பூரா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ் தேசியம் பேசுகிறது தப்புன்னுலாம் நான் சொல்ல வரல, அது கிண்டல் பண்ணவும் வரல. நான் சொல்ல வர்றது என்னென்னா, உனக்கு ஒரு ஒர்க்கிங் அஜெண்டா வச்சுட்டு சொல்லு. தமிழ் தேசியம்னா அதில் என்ன செய்ய போகிற? தமிழ் தேசியத்தில் தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து குடியேறக்கூடாதுன்னு சொல்ல போறியா? அப்படி சொல்ல முடியாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. வேறு மாநிலத்துக்காரன் இங்கே வந்து ரேஷன் பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல போறியா? அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இந்தியனாக அவன் எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் குடியேறலாம். அப்போ என்ன தான் தமிழ் தேசியம்னு சொல்ல போகிற அப்படின்னா ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எங்கே இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவை அவர்கள் பிரிட்டிஷார் வந்து 2-3 கேட்டகரியாக பிரித்து வச்சுருந்தாங்க. அதாவது நேரடியாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகள், மற்ற இடங்கள் வந்து அங்கங்கே குட்டி ராஜாக்கள் இருப்பாங்க, அவங்களோட ஆளுமைக்கு உட்பட்ட இடமா இருக்கும், ஆனால் பிரிட்டிஷ் வந்து அதை ஆட்சி செய்யும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஆட்சியை மேற்பார்வை பார்ப்பது பிரிட்டிஷ் அரசாங்கமாக இருக்கும், அவங்க சொல்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க வேலை செய்யணுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அதை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முக்கியமாக மாநிலங்கள்னு எது இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பம்பாய் பிரசிடென்சி, கல்கத்தா பிரசிடென்சி, டெல்லி பிரசிடென்சி, ஹைதராபாத் நிசாம்லாம் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டு. அதனால அது வந்து டைரக்ட் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வரல. அதாவது கல்கத்தா பிரசிடென்சின்னு சொல்கிறது வந்து யூனியன் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த யூனியன் ப்ராவின்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேஷ்லேருந்து பெங்கால் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அப்புறம் ஆட்சி செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. கல்கத்தா பிரசிடென்சின்னு பிரித்து பெங்காலில் மட்டும் தனியாக வச்சுக்கிறாங்க. பிறகு இங்கே இருக்கிற மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு, பார்ட்ஸ் ஆஃப் கேரளா, கன்னியாகுமரியை ஒட்டிய பகுதிகள்லாம் கேரளாவோட சேர்ந்தது. ஆனால் அதுவும் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியோடு இணைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மொத்த ஆந்திரா, அதுவும் மெட்ராஸ் பிரசிடென்சி தான். அது போக பார்த்திங்கன்னா ஒரிசாவோட ஒரு சில பகுதிகள், அப்புறம் ஒரு சில பீகாரோட எல்லை பகுதிகள், இது எல்லாமே சேர்ந்து தான் மொத்தமாக மெட்ராஸ் பிரசிடென்சியாக அறியப்பட்ட ஒரு பகுதி. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா கன்னடமும் இருந்தது, தெலுங்கும் இருந்தது, மலையாளம் இருந்தது, தமிழ் இருந்தது, ஒடியா இருந்தது, பீகாரி இருந்தது. இவ்வளோ மொழிகள் பேசக்கூடியவர்களாக இருந்தது தான் மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்போது வட்டமேஜை மாநாடுலாம் முடியும் போது முகமது அலி ஜின்னா வந்து வட்டமேஜை மாநாடு வர அவர் வந்து எதுவுமே பேசலை. அதன் பிறகு தான் அவர் என்ன சொல்கிறாரு, இது சரியாக வராது இவங்க கேட்குற மெத்தடு, அதனால எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க முஸ்லீம்ஸுக்கு அப்படின்னு கேட்குறாரு. தனி நாடு கொடுத்துருங்கன்னு முஸ்லீம்ஸுக்கு பேசின ஜின்னா பம்பாயில் பிறந்தவர். சரியா? எங்களுக்கு இந்து ராஷ்டிரம் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் அத்வானி, வாஜ்பாயெலாம் லாகூரில் பிறந்தவங்க. இதுவே ஒரு முரண் பாருங்க. அவங்க 2 பேரும் லாகூரில் பிறந்தவங்க, அவங்க இங்கே வந்துட்டு இந்து ராஜ்யம் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பம்பாயில் பிறந்த முகமது அலி ஜின்னா வந்து பாகிஸ்தான் வேணும்னு கேட்குறாரு. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் தனியாக கொடுத்துருங்க, நாங்களும் தனி நாடாகவே இருந்துக்கிறோம், திராவிட நாடுன்னு கொடுத்துருங்க அப்படின்னு. அதே நேரத்தில் இதுலேயும் கேட்குறாங்க, யார் சீக்கியர்களும் கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, பழக்க வழக்கங்களை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், வெள்ளைக்காரன், ஏப்பா நீங்கள் அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அவன் சாமி கும்பிட்ற சாமியை தான் நீ கும்பிட்ற, அவன் வச்சு பூஜை பண்ணுற அதே ஐயரை வச்சு தான் நீ பூஜை பண்ணுற, அவன் கொண்டாடுற அதே பண்டிகை தான் நீயும் கொண்டாடுற, இதில் எப்படி நீ வேற அவன் வேறன்னு நான் சொல்கிறது? இப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன பண்டிகையை கொண்டாடுறாங்களோ அந்த பண்டிகையை இஸ்லாமியர்கள் கொண்டாடுறதில்ல. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து எந்த பூசாரியை வச்சு பூஜை பண்ணுறாங்களோ அந்த பூசாரியை வச்சு பூஜை பண்ணலை, அவங்க கும்பிட்ற கடவுள்களை கும்பிடலை. அப்படின்றப்ப அவங்க வேறு ஆளுங்க, அவங்க வேறு நாடு கொடுக்குறதுல அது ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதே தான் நீங்கள் உங்களுடைய ட்ரெடிஷனாக வச்சுருக்கீங்க. கல்யாணமும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க, பேர் வைக்கிறது, அதுக்கு காரியம் பண்ணுறது, செத்து போனால் காரியம் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நீங்கள் அவங்க ஆரியர்கள் வேறு, நாங்கள் திராவிடர்கள் வேறுன்னு சொல்கிறீங்க, இதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? மொழியால் வேறுன்னா அது வந்து இந்தியா முழுக்க எல்லாரும் பல மொழிகள் பேசுகிறாங்க, பேசினாலும் எல்லாரும் ஒரே மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அதை இந்து மதம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்துக்களாக தானே நான் உங்களை ட்ரீட் பண்ண முடியும், நான் எப்படி உங்களை வேறு என்டைட்டியாக நான் எப்படி பார்க்க முடியும், அதனால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அது மறுக்கப்படுகிறது. அப்போ அண்ணா வந்து பேசும்போது இதை தான் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய தமிழர்கள்ன்ற அடையாளத்தை இழந்ததன் காரணமே இந்த பார்ப்பனிய மதத்துக்குள்ளே போய் நீங்கள் சிக்கினதுனால தான். இந்த பார்ப்பனிய மதத்துக்குள்ளே சிக்காமல் நீங்கள் ஒழுங்காக அவர் சொன்னதே இதே தான் இந்த வார்த்தை. பெரியார் வந்து இந்த பெரிய கோயில்களில் இருக்க சாமியை தான் அவர் திட்டியிருப்பார். நீங்கள் கும்பிட்ற இந்த கருப்புசாமி இதெல்லாம் அவர் ஒரு நாளும் திட்டினதில்லை. நீங்கள் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும்ல. நாங்கள் பார்ப்பன பூசாரிகளை வச்சு பூஜை பண்ணலையா, அவங்க கும்பிட்ற சாமியை நாங்கள் கும்பிடல, நாங்கள் வேறு சாமி கும்பிட்றோம். அவங்க கோயில்களில் பார்த்திங்கன்னா சைவம், எங்கள் கோயில்களில் பாருங்கள் அசைவம், இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் கலாச்சார அடையாளத்தை மதத்தின் பெயரால் இழந்த காரணத்தினால தான் நம்மளால் தனி திராவிட நாடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி தான் அண்ணா பிரச்சாரம் பண்ணுறாரு. அதற்கு பிறகு இப்படி அண்ணா ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த தமிழ் ஐடென்டிட்டி அப்படின்றத இந்த தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக ஊட்டியவர்கள் 2 பேர் தான். ஒன்று அண்ணா மேடை பேச்சுக்கள் மூலமாகவும் இலக்கியங்கள் மூலமாகவும், இன்னொன்று பாரதிதாசன். அவர் பேர் தான் பாரதிதாசனே தவிர
பாரதியாரின் கொள்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டதில்லை. பாரதியாரின் கல்வியை அந்த கவிதையை வந்து அவர் நேசித்த காரணத்தினால அவர் இப்போ தன்னுடைய பேரை கனக சுப்புரத்னம்ன்ற பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். அவர் என்னைக்கு பெரியாரை சந்தித்தாரோ, பெரியார் மேடையில் பேசுகிறத கேட்டாரோ, அன்னையிலேருந்து அவர் பெரியார் கூட போயிட்டார். சரிங்களா? அதற்கு பிறகு தான் அவர் வந்து இந்த தமிழ் உணர்வு ஊட்டக்கூடிய பாடல்கள்லாம் அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கிறார். இந்த சங்கே முழங்குன்ற பாட்டெலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அழகின் சிரிப்பு அப்படி இப்படின்னு தான் ரொம்ப அமைதியான நாடகங்களாக தான் எழுதியிருப்பார். இந்த ஒரு காலகட்டம் வரும்போது தான் பாரதிதாசனும் அண்ணாவும் சேர்ந்து இதை பேசும்போது இவர்கள் கடவுள் மறுப்பு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருப்பாங்கல்ல. இல்லை கடவுள் அது எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும், எல்லாரும் பெரியாரை ஏற்றுப்பாங்க, ஆனால் பெரியாரோட கடவுள் மறுப்பை மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னா அந்த காலத்துலையும் சொல்லிட்டு இருந்தவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்துட்டு எங்களுக்கு வந்து தனியாக தமிழ் கேலண்டர்னு ஒன்று வேணும், இந்த விபவ சுபவ அப்படின்லாம் இவனுக்கு ஒரு பேரில் ஒரு 60 வருஷம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லி திருவள்ளுவர் ஆண்டுன்னு ஒன்று கொண்டு வருவோம். திருவள்ளுவர் வந்து ரொம்ப ரஃப்பாக சொன்னால் இயேசு பிறப்பதற்கு ஒரு 45 வருஷம் முன்னாடி பிறந்தவர். அப்போ ரெகுலர் கேலண்டர் என்ன தேதி சொல்லுதோ அந்த தேதியோட ஒரு 45 வருஷத்தை சேர்த்துக்கிட்டோம்னா அதுதான் தமிழ் கேலண்டரு அப்படின்னு தமிழ் கேலண்டர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் முதலில் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த தனித்தமிழ் இயக்கத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லக்கூடியவர்களில் நிறைய பேர் இருக்காங்க. மறைமலை அடிகள்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள். பெரியாரோட அந்த கடவுள் மறுப்பை மட்டும் விட்டுட்டு திராவிட நாடு வேணும் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. இது சுதந்திரத்துக்கு முன்னாடியே நம்ம கலாச்சார ரீதியாக பார்ப்பனர்களின் அடிமையாக போன காரணத்தினால் நம்மளால் வெள்ளக்காரன்டேருந்து தனி நாடாக வாங்க முடியல. இல்லைன்னா அன்றைக்கே தனி நாடு வாங்கியிருக்கலாம், வாங்கி தென்னிந்தியா தனி நாடு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கலாம். அதெல்லாம் மாற்ற முடியாமல் போனதுக்கு முக்கிய காரணம் அதுதான். அந்த படைகளும் எங்கெல்லாம் நம்ம படைகள் தென்னிந்தியாவில் இருந்தால் அந்த படைகள்லாம் நம்மளோட படைகளாக மாறி இருந்திருக்கும். அப்போ இது நடக்காமல் இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையும் போது ஆட்சி அதிகாரத்துக்கு ஏற்ப இருக்கணும்னா நம்ம மொழிவாரி மாநிலங்களாக பிரிச்சுட்டா தான் ஆட்சி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மகாராஷ்டிரா வந்து பாம்பே ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த சிக்கல் இருக்குது. குஜராத்தி பேசுகிறவனும் அதுக்குள்ளே தான் வரான், ராஜஸ்தானி பேசுகிறவன் அதுக்குள்ளே வரான், மராட்டி பேசுகிறவன் அதுக்குள்ளே வரான். இந்த பக்கம் பார்த்தோம்னா யூனியன் ப்ராவின்ஸு, அங்கே ஹிந்தி பேசுகிறவன் வர்றான், ஹிந்தி பேசாதவன் வர்றான். இப்படி எல்லாம் குழப்படியாக இருக்குன்றப்ப தான் இதை பூரா மொழி வாரியாக பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி 52 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது தான் கேரளா உருவாக்கப்படுகிறது, கர்நாடகா உருவாக்கப்படுகிறது, ஆந்திரா உருவாக்கப்படுகிறது. ஆனாலும் என்ன ஆகி போச்சுன்னா மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து இதை பிரித்து இது ஆந்திரா ஸ்டேட்டுன்னு வச்சுட்டாங்க. ஆந்திர பிரதேஷ் மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து பிரித்து கர்நாடகா ஸ்டேட்னு பிரிச்சுட்டாங்க. மெட்ராஸ்லேருந்து பிரித்து கேரளா ஸ்டேட்னு ஆக்கிட்டாங்க. இதை மெட்ராஸ் ஸ்டேட்னே வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இது வந்து மகாராஷ்டிராவுக்கு நடந்தது. ஓகே, அதை பாம்பே ஸ்டேட்னு தான் வச்சுருந்தாங்க. சரியா? டெல்லியை மட்டும் என்சிஆர்னு மாற்றிட்டாங்க, நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன்னு மாற்றிட்டாங்க. கல்கத்தா ப்ராவின்ஸும் கல்கத்தா ப்ராவின்ஸுன்னே இருந்தது, பேர் மாற்றப்படாது. இல்லை, கல்கத்தா ப்ராவின்ஸுன்னு இல்லை, அப்போ வந்து அதை ரெண்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. என்னென்னா ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு பிரித்து வச்சுருந்தாங்க. ஈஸ்ட் பெங்கால் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானாக மாறிடுச்சு. இன்றைக்கும் நமக்கு பாருங்கள் அதுக்கு பேர் வந்து பெங்கால் ஸ்டேட்டு கிடையாது, வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் பெங்கால் சரிடா, ஈஸ்ட் பெங்கால் எங்கே அப்படின்னு கேட்டால் தெரியாது யாருக்கும். இப்போவும் நம்ம சென்னையில் பாருங்கள் வெஸ்ட் மாம்பலம் இருக்குது, ஈஸ்ட் மாம்பலம் எங்கே இருக்குது? ஈஸ்ட் மாம்பலம்ன்றது வந்து மாம்பலம். ஓகே, அந்த மாம்பலத்தோடு சேர்ந்த பகுதிகள் தான் டி நகரோடு சேர்ந்துருச்சு. சரியா? டி நகரோடு சேர்ந்தது தான் அந்த மாம்பலம்ன்ற பகுதி. இப்போ கேகே நகர் பார்த்தீங்கன்னா இருக்கும், கேகே நகர், வெஸ்ட் கேகே நகர், ஜாஃபர் கான்பேட், வெஸ்ட் ஜாஃபர் கான்பேட், அண்ணா நகர், வெஸ்ட் அண்ணா நகர், அண்ணா நகர் வெஸ்ட்டு, இப்படி எல்லா இடத்துலையும் அந்த வெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், இல்லை ஈஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி வெறுமனே வெஸ்ட் பெங்கால் மட்டும் இருக்குது. ஓகே, அது பெங்கால்னு பேரை மாற்றிடலாம், அதை கேட்குறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை. அப்போ இங்கே மெட்ராஸ் ஸ்டேட்னே இருக்குது. அப்படின்றப்ப இதை வந்து எல்லாரும் பேசுகிறாங்க, இதை வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. நமக்குன்னு அப்போ ஆந்திராக்காரனுக்கு ஆந்திரான்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அப்போவே அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா நிஜாம் கண்ட்ரோலில் இருந்து பார்த்தீங்களா, அந்த நிஜாம் வந்து முதல்ல சேர மாட்டேன்ட்டார் இந்தியாவில், நான் பாகிஸ்தான் கூட போகிறேன்ட்டார். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து ராஜா முஸ்லீமு, நான் எடுக்கிறதா முடிவு,
நான் பாகிஸ்தான் கூட போகிறேன் அப்படின்னாரு. சர்தார் பட்டேல் என்ன சொன்னார்னா, அப்படிலாம் போகக்கூடாதுங்க, மக்கள் எல்லாரும் இந்துக்களாக இருக்காங்க. அப்போ இந்துக்களாக இருக்கும்போது இந்துக்கள் நிறைய இருக்குங்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் பாகிஸ்தான் கூடலாம் போகக்கூடாது, அதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்குது, நடுவில் பாகிஸ்தான் இருக்குதுன்னு சொன்னால் நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் எங்கள் கூட வந்துருங்கன்னு சொல்லி அவரை மிரட்டி தான் உள்ளே சேர்க்குறாங்க. இராணுவத்தை அனுப்பி தான் ஹைதராபாத் வந்து இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. இப்போ இங்கே ஒரு ரூல் சொன்னாங்கல்ல, பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களாக இருக்காங்கன்னு. அப்போ இதே ரூல் வந்து காஷ்மீருக்கும் பொருந்தணும்ல. அங்கே பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீமாக இருக்காங்க, அவன் பாகிஸ்தான் கூட போகணுன்றான். ராஜா இந்து, ஓகே, அவர் என்ன சொல்கிறார், நான் இந்துவாக இருக்கேன் அதனால இந்தியா கூட வருவேன் அப்படின்றாரு. அது மட்டும் சொல்லலை, என்ன சொல்லிட்டாருன்னா, பாகிஸ்தான்காரன் வந்து என்ன பண்ணிட்டான், மக்கள்லாம் பாகிஸ்தானில் முஸ்லீம்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால் பாகிஸ்தானை கூட அதை இணைச்சிருவோம். அப்போ வந்து காஷ்மீர் இந்தியா கூட சேரலை, நான் தனியாகவே இருந்துக்கிறேன்ட்டு இருக்கான். அப்போ பாகிஸ்தான் கூட சேர்த்துருவோன்னா அவன் படைகளை அனுப்புகிறான். அவன் படைகளை அனுப்பும்போது தான் நேரு கேட்குறாரு, படை தளபதி சாம் மானக்ஷா சொன்னோம்ல இன்னொரு பேட்டியில் அந்த பங்களாதேஷை பற்றி சொல்லும்போது, அதே தளபதி தான். அவர் என்ன சொல்கிறாரு நேருகிட்ட, நீங்களாக அனுப்பாதீங்க, அந்த ராஜா லெட்ரு போடட்டும், அவர் அஃபிஷியலாக கேட்கட்டும், நீ இந்தியா கூட சேருவேன்னா சொல்லு, நான் அனுப்புகிறேன்னு சொல்லுங்கள், எழுத்துப்பூர்வமாக வாங்கிட்டு அனுப்புங்கன்றாரு. அதேமாதிரி அவர் லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க படைகளை அனுப்பி அந்த ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் வார் நடக்குது, அதில் காஷ்மீர் வந்து இந்தியாவோடு இணைக்கப்படுகிறது. அப்போ எல்லா இடத்துலையும் ரூல்னால் ஒரே ரூலாக தானே இருக்கணும், மக்கள் பெரும்பான்மையாக எங்கே இருக்காங்களோ அப்படின்னா அது காஷ்மீருக்கும் பொருந்தணும். நம்ம வசதிக்கு அது மாதிரி சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ இது இன்றைக்கும் வட சென்னையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தெலுங்கு பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. காரணம் வந்து அவங்கெல்லாம் வந்து தெலுங்குக்காரங்கனாலும் அவங்கெல்லாம் இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருக்கும்போது வந்தவங்க. நீங்கள் அந்த வட சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா பேரே அப்படி தான் இருக்கும், கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட், எர்ரபாலு செட்டி ஸ்ட்ரீட், நாயக் செட்டி, இந்த மாதிரி தான் பேர்லாம் போட்டு தெருக்கள் பேரே அப்படி தான் இருக்கும். அதனால தான் இது வந்து தெலுங்கு கொஞ்சம் வாடை ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, திருவண்ணாமலை வர கூட அது தெலுங்கு பேசுகிறவங்க நிறைய இருந்தாங்க, அப்போவே இருந்தாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடுன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தனித்தமிழ் இயக்கங்கள்லாம் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சு பெருமளவில் பேசப்படுகிறது. 52 ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆன பிறகு குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டாடுறாரு. அந்த புத்தகத்தெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இவன் தச்சன் நாற்காலி செய்கிறான், இவன் உழவன் விவசாயம் செய்கிறான், இவர் ஐயர், இவர் மிகவும் நல்லவர். நல்லவராக இருக்கிறதே ஒரு வேலை தொழில் போல் அப்படிலாம் பாட புக்கெலாம் எழுதுனாங்க. அப்போ தான் அதுக்கு பெரிய கிளர்ச்சியெல்லாம் ஏற்பட்டு ராஜாஜி ரிசைன் பண்ணி காமராஜர் வர்றார். காமராஜர் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் சங்கரலிங்கனார்னு ஒருத்தர் இதை ஒரு பெரிய முன்னெடுப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, போராட்டம் அறிவிக்கிறார். உண்ணா நோன்பு, சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறார். அப்போ எல்லோரும் போய் காமராஜர்கிட்ட சொல்கிறாங்க, அவரை முடிச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. காமராஜரும் சொல்கிறார், பேசுவோங்க, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, பேசுவோம் அப்படின்னு. அண்ணா நேராகவே போய் சொல்கிறாரு, இல்லைங்க இது சரியான முடிவு இல்லை, நாம் அரசியல் ரீதியாக போராடி நாம் அந்த பேரை வாங்குவோம் அப்படின்னு. ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். பேரை வை, இல்லைன்னா நான் உயிரை விடுவேன் அப்படின்னு. கடைசியில் அவர் உயிரையும் விட்டு விட்டார். உயிரை விட்டதுக்கு பிறகும் ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்த நேரு பேர் மாற்றுறதுக்கு ஒத்துக்கலை. இதை பேரை மாற்றி என்னையே ஆக போகுது, அது மெட்ராஸ்னு இருந்தானே தமிழ்நாடுன்னு இருந்தானே எல்லாம் ஒன்று தானே அப்படின்ட்டார். அப்போ தான் வந்து அண்ணா 62 இதுக்கு போகிறார், ராஜ்யசபா மெம்பராக போகிறார். போகும்போது அதுதான் ஃபேமஸான விஷயம். ஹிந்தியை பற்றி கேட்கும்போது பெரும்பான்மையான மக்கள்லாம் ஹிந்தி பேசுகிறாங்க, அதனால் ஹிந்தி தான் இந்தியாவோட தேசிய மொழி அப்படின்றாரு நேரு. பதிலுக்கு அண்ணா என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் நிறைய பறவை இருக்கிறது, காக்கா தான் இருக்குது, அப்போ தேசிய பறவையாக காக்காவை தானே அறிவிக்கணும், நீங்கள் எதுக்கு மயிலை அறிவிச்சிங்க, அப்போ எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்றார். இணைப்பு மொழியாக வேணால் ஆங்கிலம் இருக்கட்டும் அப்படின்றாரு நேரு. அண்ணா என்ன சொல்கிறாரு, எப்பா இது என்னப்பா பேசுகிறதே ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது, நான் ஒரு வீட்டில் பூனை வளர்க்குறேன், என்னோட தனிப்பட்ட ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூம் கதவை சாத்தி வச்சுட்டு தான் நான் வேலை பார்ப்பேன், அந்த பூனை மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது, நான் அந்த பூனை வந்துட்டு போகிறதுக்கு கதவில் கீழே ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன், அந்த இப்போ வந்து பூனை குட்டி போட்டுருச்சு, குட்டி பூனை வர்றதுக்கு இன்னொரு ஓட்டை போடுன்னு கேட்குறீங்க, அந்த பெரிய பூனை வர்ற ஓட்டையிலே குட்டி பூனையும் வர வேண்டியது தானே,
நான் உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ள ஆங்கிலம் போதும்னு நான் சொல்கிறேன். உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ளவே ஆங்கிலம் போதும்னா இந்தியா முழுவதும் தொடர்பு கொள்றதுக்கும் ஆங்கிலம் போதுமே, அதுக்கு தனியாக இன்னொரு ஹிந்தி வேணுமா அப்படின்னு அவர் தன்னுடைய வாதங்களெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. நேருவே மலைச்சி போய் பார்க்குறாரு. இப்போ தமிழ்நாடு பேர் வரும்போது தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது தான் கேட்குறாரு நேரு. உடனே அண்ணா என்ன சொல்கிறாரு, ஆங்கிலேயர் காலத்தில் அப்பர் ஹவுஸ்னு இருந்தது, அதை நீங்கள் ராஜ்யசபான்னு பேர் மாற்றினீங்க. லோயர் ஹவுஸ்னு பேர் இருந்தது, அதை லோக்சபான்னு மாற்றினீங்க. அவங்க பிரசிடென்ட்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க, நீங்கள் அதை ராஷ்டிரபதினு மாற்றினீங்க. இப்படிலாம் மாற்றி உங்களுக்கு என்ன கிடைச்சிது, அதே தான் எங்களுக்கும் கிடைக்குமா ஓகே அப்படின்னு பேசினார். அப்போ ஒன்றும் நடக்கலை. அதன் பிறகு 65 மாணவர்களோட இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு இவங்க மொத்தமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த போராடிய மாணவர்கள் பூராமே திமுக காரன் தான். சரியா? இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களா, இப்போ ஒரு படம் வந்துச்சு பராசக்தின்னு. அந்த பராசக்தியில் அந்த பச்சைபாஸ் காலேஜில் ஒருத்தன் தான் ஒருங்கிணைச்சான் அப்படின்லாம் சொல்லி வந்ததில்ல. அந்த ஒரிஜினலாக ஒருங்கிணைத்தவர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன் பேர். ஓகே. அந்த ஸ்ரீனிவாசன் தான் யாருன்னா 67 காமராஜரை தோக்கடிச்சு திமுக சார்பாக ஜெயிச்சவர். அப்போ எல்லாரும் போய் அண்ணாட்ட சொல்லியிருக்காங்க, அண்ணா காமராஜரே தோக்கடிச்சிட்டனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அதுதான் அண்ணாவோட பார்வை. அண்ணா சொன்னாராம், காமராஜரையே தோக்கடிச்சிட்டோன்னு சொல்லாதீங்க, காமராஜரையே தோற்கடிக்கக்கூடிய மாநிலம் இது. அப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோன்னு யோசிச்சுக்கோ, ரொம்ப கவனமாக இருக்கணும். கரெக்டா? அதுதானே இப்போ 2026 நடந்திருக்கு. ஸ்டாலினையே தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்றது தானே எல்லாரும் யாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஸ்டாலினையே தோக்கடிச்சாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை, காமராஜரையே தோக்கடிச்சிருக்காங்க. அதான் அண்ணாவே சொல்லியிருக்காரு, நீ அப்படிலாம் மக்களை நம்பாதன்னு சொல்ல, மக்களை குறைவாக இட போடாத, காமராஜரையே தோற்கடிக்கக்கூடிய மக்கள் இவங்க. அப்போ நீ அரசியலில் எவ்வளோ கவனமாக வேலை செய்யணுன்றதை கவனத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 67 தான் ஆட்சி அமைந்தவுடன் முதல் சட்டமாகவே அவர் கொண்டாடுறது இந்த 3 விஷயம் தான் கொண்டாடுறாரு. சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடி ஆகும். அது ஏன் கொண்டாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 ஒரு வழக்கு வருது கோர்ட்டில், ஹைகோர்ட்டில். என்ன வழக்கு அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் சுயமரியாதை திருமணம் செய்தவர், அவர் பிள்ளைக்கு சொத்துல உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தக்காரன் ஒருத்தன் கேஸ் போடுறான். ஏன் கேஸ் போடுறான்னா, இந்த கல்யாணமே செல்லாது முதல்ல, அப்போ இருந்தால் அவங்களுக்கு பிறந்த குழந்தைய எப்படி வாரிசாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. அப்போ அந்த கேஸில் வந்து தீர்ப்பு எப்படி வருதுன்னா, ஆமாம், ஒரு இந்துவாக பிறந்தவர் இந்து மதத்தை கடைப்பிடிக்கிறாரோ இல்லையோ, அக்னி வளர்த்து ஒரு பார்ப்பனரை வைத்து வேத மந்திரம் ஓதி 2 பேரும் கையை கோர்த்து அந்த அக்னியை சுற்றி 7 அடிகள் சப்தபதி அப்படிம்பாங்க, 7 அடிகள் வச்சு நடந்து வந்தால் மட்டும்தான் அந்த கல்யாணம் செல்லும். இல்லைன்னா அவர்கள் வப்பாட்டி பிள்ளைகளாக வேணால் பார்க்கப்படுவார்கள். வைப்பாட்டி பிள்ளைகளுக்கு சொத்தில் உரிமை கிடையாதுன்னு தீர்ப்பாயிடுச்சு. அப்போ தான் எல்லாரும் சுயமரியாதை திருமணம் பண்ணுறதை விட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. அதுக்கு அப்புறம் தான் நிறைய சுயமரியாதை திருமணம் நடந்தது. பெரியார் தலைமையிலும் அண்ணா தலைமையிலும் கலைஞர் தலைமையிலும் 52 இந்த கேஸ் தீர்ப்பானதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு முழுசும் நிறைய சுயமரியாதை திருமணங்கள் நடந்தது. அது என்னடா நீ என்னடா செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு. இந்த தீர்ப்பு வந்து வாங்கின குடும்பம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கார்ல தீக்கால ஆசிரியர் வீரமணி, அவரோட மாமனார் மாமியார். அவரோட மாமனார் மாமியார் திருமணம் செல்லாதுன்னு தான் கேஸு. புரியுதுங்களா? புரியுது. அதுக்கு தான் முதல் சட்டமாக அதை கொண்டாந்தது மட்டும் இல்லை, இனிமேல் நடக்கும் திருமணங்கள்னு அவர் கொண்டு வரல. 1900 நடந்தது எல்லா திருமணங்களும் செல்லும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டாரு. அப்போ அந்த சட்டம் வரலைன்னா இப்போ என்னோட திருமணம்லாம் செல்லுபடியாக செல்லாது சட்டப்படி. ஏன்னா நான் என் திருமணமும் சுயமரியாதை திருமணம் தான். இப்போ கடைசியாக கோர்ட்டே சொல்லிடுச்சு, திருமணம் செய்யறதுக்கு சர்ச்சுக்கு தான் போகணும், இப்போ மசூதியில் தான் போய் பண்ணணும், இல்லைன்னா ஐயரை வச்சு தான் பண்ணணும்லாம் இல்லைப்பா, ஒரு லாயர் கூட கல்யாணம் பண்ணி வச்சா செல்லும்பா அப்படின்னு கோர்ட்டில் இப்போ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ சுயமரியாதை திருமணம்னு தனியாலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்து இந்த சட்டத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்துக்களுக்கு பண்ணக்கூடிய ஹிந்து மேரேஜ் ஸ்பெஷல் ஆக்ட்னு தான் கொண்டாடுறாரு. இந்த சுயமரியாதை திருமணம் வந்து சட்டம் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தாது. அவங்க மத முறைப்படி தான் பண்ணணும்.
அண்ணா இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகும் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது செல்லாது. அந்த திருமணம் வந்து அவங்க சர்ச்சில் பதிவாகிருக்கணும், இல்லைனா அவங்களோட மசூதி அந்த ஜமாத்தில் பதிவாகிருக்கணும், இல்லைனா அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துக்குள்ளே வரல. ஏன்னா இங்கே வந்து மெயினாக வந்து அந்த பார்ப்பன புரோகிதருக்காக பண்ண விஷயந்தான் இந்த முக்கியமான விஷயம். இதில் வட இந்தியாவிலாம் எப்படி நடந்ததுன்னா, வட இந்தியாவிலையும் சுயமரியாதை திருமணங்கள்லாம் நடந்தது. ஜோதிராய் பூலே அவங்கெல்லாம் பண்ணாங்க. பார்ப்பனர்கள் இல்லாமே இங்கே பெரியார் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாருன்னு இல்லை, பெரியாருக்கெல்லாம் முன்னாடியே அவங்க மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இந்த சுயமரியாதை திருமணம் பண்ணால் போய் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க அந்த ஊர் ஐயர். நான் தான் இந்த ஊருக்கு முக்கியமான புரோகிதர், எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் கொடுக்கல, எனக்கு ஃபீஸ் கொடுத்தா தான் இந்த திருமணம் செல்லுன்னு நீங்கள் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு. அவன் போய் கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு தர வேண்டிய தட்சணையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. சரியா? அதுக்கு தான் இவர் வந்து அண்ணா இந்த சட்டத்தை முதல் சட்டம். ரெண்டாவது சட்டமாக கொண்டு வந்தது இந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பேர் வந்து இனிமேல் தமிழ்நாடு என்று அறிவிக்கப்படும் அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு அடுத்த சட்டம். மூணாவது சட்டம், இனிமேல் கல்வியில் 2 மொழி மட்டும்தான், ஆங்கிலம் மற்றும் தமிழ் தான், இதையும் அஃபிஷியலாக யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னு இந்த 3 சட்டத்தையும் கொண்டு வந்துட்டு ஃபேமஸான அந்த பஞ்சு டயலாகும் அவர் தான் முதல்ல பேசுகிறார். சட்டசபையில் முதல்ல பஞ்சு டயலாக் பேசின ஆள் யாருன்னா அண்ணா தான் பேசினார். என்ன பேசினார்னா, இன்றைக்கி இந்த 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கேன் நான், இந்த சட்டத்தை உங்களால் மாற்ற முடியுமா அப்படின்னு நான் சவால் விடுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் சவால் விட வேணாம், சவால் விடாமலே கூட நீங்கள் என்னை தூக்கிட்டு வேற ஒருத்தனை கொண்டாந்து வச்சு இந்த 3 சட்டத்தை மாற்றிடலாம். ஆனால் அதை மாற்றணும்னு நினைக்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு வரும்னு உங்களுக்கு ஒரு பயம் வரும்ல, அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆட்சி செய்கிறான் அப்படின்னு சட்டசபையில் சொல்லிட்டார். இன்றைக்கி வர யாரும் அந்த சட்டத்தில் கை வைக்கல. இந்த சட்டத்தை மாற்றுற நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வர அண்ணாதுரை தாண்டா ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு அவரே இப்போ ஓப்பனாக சட்டசபையில் பேசினார். ஸோ அன்னைக்கு தான் மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்ற பெயர் வைக்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக. காங்கிரஸ் காலத்தில் அதுக்கெல்லாம் எந்த முன்னெடுப்பும் நடக்கலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் தப்பாக பதில் சொல்லுவாங்க, ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு. ஏன்னா 52 தான் எலெக்ஷன் நடந்தது, அதில் அவர் தான் சிஎம் ஆனார். அதனால் அப்படின்னு அவர் சிஎம் ஆனது மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தான் சிஎம் ஆனார். மெட்ராஸ் ஸ்டேட்டோட கடைசி சிஎம் யாருன்னா அண்ணாதுரை. தமிழ்நாட்டின் முதல் சிஎம் யாருன்னு கேட்டால் அண்ணாதுரை. மெட்ராஸ் ஸ்டேட்டோட சிஎம்மாக பதவி ஏற்று அவர் பேரை மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட் கிடையாது. அதனால் மெட்ராஸ் ஸ்டேட்டோட கடைசி முதலமைச்சர் அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் அறிஞர் அண்ணா தான். சரியா? மற்றவங்கலாம் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது அப்படின்லாம் பேசுவாங்க. காமராஜர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக கிடையாது, இருந்ததே கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்ட் அவர் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தான் முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் காமராஜர் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வர முதலமைச்சராக இருப்பவர்கள் ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக, இப்போ கடைசியாக தாவேகா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நல்ல சுவாரஸ்யமான தகவல். தமிழ்நாடு எப்படி மலர்ந்தது. மிக்க நன்றி. வணக்கம்.